இங்க பாரு, நாங்க ராணுவ பேரேடு, நீ தடி குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு இருக்கியா? திராவிடம் தளர்ச்சி விழுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி உருகிறது. நீ சேட்டை செய்யக்கூடாது தம்பி. நீ வேறு கேட்பது அவர் ஏங்க பிரபாகரன் முன்னுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு. அவன் தானடா முன்னாடி நிற்பான். திராவிடத்தின் குறியீடு திருட்டு. திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன், தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம், முகம், முகவரி எல்லாமே. நாம் தமிழர் கட்சிக்கில்லடாவன், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவன், உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன். அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா, உலகம். அவன் எங்களுக்கு பேரல்லடா, வரலாறு. அவன் தானடா என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லிக் கொடுத்தவன் அவன் தானடா. சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா. நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் தானடா. அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள். வீரனின் பின்னாடி தான்டா நிற்போம். உனக்கு என்ன பிரச்சனை? அவனை எதிர்கொள்ள, என்னையவே எதிர்கொள்ள முடியல. நீ அவனை போய் பார்க்குற, அவன்கிட்ட போகாத. நீ பெரியார், உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம். ஏன் தலைவன் கையில் வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. வச்சிருக்கேன்னு வீசல, வீசினா என்ன ஆவாயின்னு பார்த்துக்க. நீ இங்க வர, உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டையை வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்கே கூடியிருக்கிறவெல்லாம் பற்ற வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். தம்பி, நீ என் இன பெருமையை, என் இன அடையாளத்தை, என் மொழியை, என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய். பிரபாகரன் என்னும் பெருநெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்சு திராவிட குப்பையை எரித்துட்டாண்டா. தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் நிறங்க. என்னை எதிர்கொள்ள முடியல. வாங்க அப்பா மகன் இங்கே வந்து பேசு. நான் இந்த தெருவில் பேசுகிறேன், அந்த தெருவில் பேசுங்க. அதை பற்றி விழுப்புரத்தில் பேசுறது, திண்டிவனத்தில் பேசுறது, அந்த வேலையெல்லாம் இங்கே வரணும், இங்கே வரணும். கொஞ்ச நேரம் இருங்க, பேசுங்க இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன். தம்பி, நெருப்பு எரியும் போது குறுக்க வரக்கூடாது. இருங்க, நமக்கு ஆதரவாக தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளராக பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க தம்பி, பொறுமை காத்துருங்க. அமைதியா இருங்க தம்பி, உங்களால பாருங்க இடையூறு வருது. அமைதியா இருங்க. தள்ளுவா. இது வந்து பாபா சாமி பிடிச்சி ஆடும்போது அது வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 8 நாள் கூட்டம் இருக்குல்ல, 8 நாள் கூட்டம் இருக்கு. நேற்றை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு. ஆனா தம்பி, ரொம்ப கஷ்டம். நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன். நம்முடைய முன்னத்தியர், நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணரும் தமிழ் மக்களே, நீங்கள்
இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள்.